எதாச்சு வர்றேன். இப்போது இந்த பையில் இருக்குது, அதையும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். எப்படி நட்டு வச்ச வரேன் சொல்லுங்கள். என்னச்சு அது உரம் போட்டதெல்லாம் இதாங்க, சாணி உரம் பூவெல்லாம் வந்து போட்டது இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வாங்க இப்போ வந்து உங்களுக்கு குடமிளகாயும் இப்போ வந்து நான் காமிக்கிறேன். பாருங்க. ஐயோ அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் வந்து தட்டைக்காய் வந்து பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக வளர்ந்துருக்குன்ட்டு. இப்போ நம்ம இதை தான் நம்ம 2 தடவை நம்ம அறுவடை பண்ணிட்டோம். இப்போ வந்து எல்லாமே பெருசாகிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து இப்போ அறுவடை பண்ணிக்கலாம். இந்த பக்கம்லாம் வளைஞ்சிருச்சு அப்படியே. இதையும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அங்கே இருக்குது போல் பாருங்க, இங்கே 2 இருக்குது. இதையும் நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கலாம். இங்கே 2 செடி, இங்கே வந்து 2 இருக்குது. அந்த பக்கம் வந்து 2 இருக்குது. நம்ம வந்து அதையும் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே ஒன்று இருக்குது, இதையும் நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கலாம். இப்போ இது 2 செடியிலையும் வந்து நம்ம இத்தனை காய் வந்திருக்கு. இன்னும் இதெல்லாம் வந்து இன்னும் பிஞ்சாக இருக்குது. இங்கெல்லாம் வந்து இன்னும் பிஞ்சாக இருக்குது. அந்த பக்கம் போய் எடுத்துக்கலாம். அப்படியே இந்த செடி வந்து இதை சுற்றிருச்சு. எப்படி பார்த்தியா, இது வந்து கொடி சுற்றுனதுனால அது வந்து லாங்காக நீளமாக வரல. இது இருக்குது, இதையும் நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கலாம். இப்போது இங்கே ஒன்று இருக்குது, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இது 3மே நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து 4 செடி தான் இருக்குது. 4 செடியும் நமக்கு வந்து இவ்வளவு வந்திருக்கு. நமக்கு வீட்டில் கொஞ்சம் அன்றைக்கி நம்ம அறுவடை எடுத்தது கொஞ்சம் இருக்குது. அதோடு நம்ம இதை சேர்த்து நம்ம பொரியல் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கொடி வந்து இங்கே தளைஞ்சு இங்கே வந்து நமக்கு இங்கே 2 காய் காய்ச்சிருக்கு. நம்ம இதையும் வந்து நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு கொத்து இருக்குது, இதையும் நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கலாம். அந்த சைடு இங்கே இருக்குது, இதெல்லாம் இருக்குது. நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கலாம். இந்த வருஷம் நமக்கு கொடியை வர நிறையாவே நமக்கு அறுவடை கொடுத்துருக்குது. சூப்பராக வந்து காய்ச்சிருக்கு. போன வருஷம் வந்து ஒரே ஒரு கொடி தான் போட்டிருந்தேன். இந்த வருஷம் 2 பையில் வச்சுருக்கிறேன். அதனால் 2 பையிலையுமே வந்து நல்லா ரொம்ப தூரத்தில் வந்து கொடி வந்துருச்சு. அதனால் நமக்கு நிறையா வந்து இந்த வருஷம் நமக்கு அறுவடை கொடுத்துருக்கு. இதை நான் பார்க்கவே இல்லை. இங்கே 5 இருக்குது. பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாமே பிஞ்சாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போது பிரண்டை வந்து கொஞ்சம் நமக்கு கொழுந்து இருக்குது. நம்ம அதையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து ஹைட்டாக வந்துருச்சு. இதோடு உடச்சிக்கலாம். எல்லா பக்கமே இருக்குது. நம்ம வந்து குழம்பு வைக்க முடியாட்டியும் நம்ம வந்து துவையல் மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கம்மியாக இருக்கும்போது நம்ம துவையல் அரைச்சிக்கலாம். நிறையா இருந்துச்சுன்னா நம்ம குழம்பு வச்சுக்கலாம். இங்கெல்லாம் இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இது வந்து இந்த பிரண்டையெல்லாம் வந்து நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது பாருங்கள், இந்த மருதாணியில் வந்து ஏறிடுச்சு. இதோடு உடச்சிக்கலாம். அந்த அங்கே இருந்துச்சு, அங்கே இங்கேலாம் இருக்கு. நமக்கு பாருங்கள், இப்போ வந்து ஒரு துவையல் அரைக்கலாம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, பசி சூப்பராக எடுக்கும். இப்போ வந்து நம்ம சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை, இதுக்கு மறுபடியும் மண்ணெல்லாம் மாற்றிட்டு மறுபடியும் வச்சேன். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு மேலே விட்டால் இந்த மாதிரி சிகப்பாக மாறிடும். இந்த மாதிரி பச்சையாக இருக்கும் போது இருந்தால் தான் என் கீரை சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட உங்களுக்கு கீரை வரும்.
கட் பண்ணிட்டேன், முடக்காத்தானையும் கட் பண்ணிட்டேன். அது எடுத்து சரியா இந்த சைடு கொஞ்சம் இருக்குது, அதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நூல் இப்போ இந்த கீரையை வந்து இந்த மாதிரி நல்லா தளைஞ்சு வரும்போதே நம்ம கட் பண்ணிக்கிறோங்க. அப்போ தான் நமக்கு வந்து சூப்பராக இருக்கும் கீரை. நம்ம கொஞ்சம் பெருசாக விட்டுட்டோம்னாக்கா கீரை வந்து ரொம்ப முத்திரும், நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி இருக்கும்போதே கட் பண்ணிக்கலாம். கீரை வந்து சாப்பிட்டா கண்ணுங்களாம் நல்லா சூப்பராக பவராக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொன்னாங்கண்ணி கீரை, வேறு கீரை இல்லை, பொன்னாங்கண்ணி கீரை. இது வந்து சிவப்பு பொன்னாங்கண்ணி. இது கூட சுக்குடி கீரை. இது எல்லாமே வந்து விதை போட்டுவிட்டு பூராமே சுக்குடி கீரை தான் வந்திருக்கு. பாருங்க, அதில் வந்து முடக்காத்தான் வந்திருக்குது. முடக்காத்தான் வந்து ரசம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், கை காலெலாம் கடுக்காது, நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கீரையை வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த வருஷ நெட்டுக்கும் பாருங்கள் இது ராய் வந்து கேப்பை வந்து பாய் விட்டு அதை வந்து நம்ம வச்சுக்கிறோம், நட்டு வச்சுக்கிறோம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். வாங்க பக்கத்துலேயே பார்க்கலாம். போ அங்கே போ. இது பாருங்கள், இது பெரிய பையில் வச்சுருக்குது, அதனால் இது வந்து சூப்பராக வந்திருக்குது பாருங்கள். இதுவும் நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னும் கொஞ்சம் பெருசாக வரணும், வந்ததுக்கப்புறமா நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். இதுவும் வந்துடுச்சு பாருங்கள், இதுவும் வந்துடுச்சு. எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லா பூவுமே காலிஃப்ளவர் எல்லாமே வந்துடுச்சு பாருங்கள். இந்த பூச்சி வந்து அடிக்கடி வரும், நம்ம வந்து நம்ம பார்க்கணும், அப்படி இல்லைன்னா அதெல்லாம் தின்னுறோம். இந்த ராய் வந்து இப்போ தான் நட்டு விட்டு சூப்பராக வருது. இது வந்து கருது வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இதெல்லாம் வந்து முட்டைக்கோசு இப்போ தான் வந்து இது பாருங்கள், இந்த பாருங்க சூப்பராக இப்போ தான் வந்து கல் மாதிரி இருக்குது. இனிமேல் வந்துடும் நமக்கு. பாருங்க, குடை மிளகா வந்து அப்படியே வரலாமா வேண்டாமா அப்படின்னே இருந்துவிட்டு வந்துடுச்சு பாருங்க. இந்த 3 செடி தான் நமக்கு வந்திருக்கு. அத்தனை செடி வச்சேன், எல்லாமே போயிடுச்சு. இது 3 தான் வந்திருக்கு. இது 1 காய்ச்சிருக்குது, என்ன கலர்னு தெரியல. நம்ம வந்து குடை மிளகாயை வந்து பார்த்துட்டோம். இப்போ பச்சை மிளகாய் இருக்குது, அதையும் வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போது இது பாருங்கள், கடையிலேருந்து நான் கடைக்கு போகும்போது பழுத்தது ஒன்று இருந்தது. அதை நான் வந்து அது வாங்குறதுக்காகவே, விதை எடுக்கிறதுக்காகவே நான் அந்த பச்சை மிளகா நான் எடுத்தேன். பச்சை மிளகா வாங்கணும்னு நான் போகலை, அந்த பழுத்ததுனால நான் எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்துகிட்டு வந்து விதை போட்டு நமக்கு வந்திருக்குது. பனி அதிகமாக இருக்கிறனால நமக்கு சரியாக வரல. இங்கே ஒன்று இந்த பாருங்கள், இது குட்டியாக தான் இருக்குது. ஆனால் வந்து இந்த குட்டி செடியில் நமக்கு 4 காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். இந்த பாருங்கள், இது வந்து ரொம்ப ரொம்ப குட்டி. இது பாருங்கள், அதில் ஒன்று நமக்கு வந்திருக்குது. நமக்கு பச்சை மிளகா நமக்கு வந்தது நமக்கு பெருசு. இப்போ ஒன்று உங்கள்கிட்ட ஒன்று காமிக்க பாருவாங்க பாருங்கள். நூல்கோல் வந்து நான் வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இங்கேருந்து வந்து இங்கே ஒன்று வந்தது, நான் அறுவடை பண்ணலை, அப்படியே வெடிச்சிருச்சு. சரி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு விட்டுருந்தேன். இப்போ பாருங்கள், அது மேலே வந்து இது வந்திருக்குது. சரி என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அதை விட்டுருக்கிறேன். விதை இது வருமா என்னென்னு பார்க்குறதுக்காக நான் அதை விட்டுருக்கிறேன். இங்கே ஒன்று வந்து பெருசாகி அது மேலே ஒன்று வந்து இங்கே ஒன்று வந்திருக்கு. இனி இதுக்கு மேலே ஒன்று வருதான்னு பார்க்கலாம், என்ன தான் ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி என்ன விதை வைக்குதா வைக்கலையா அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இப்போ நம்ம வந்து அறுவடை வந்து முடிச்சாச்சு. நம்ம வந்து பிரண்டை வந்து கொஞ்சம் நம்ம கட் பண்ணியிருக்கிறோம். சிவப்பு பொன்னாங்கண்ணி எடுத்துக்கிறோம், சிவப்பு அவரை நாட்டவரை கொஞ்சம் எடுத்துக்கிறோம். அப்புறம் தட்டைக்காய் வந்து கொஞ்சம் நம்ம அறுவடை எடுத்துக்கிறோம். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.